ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணத்தக்காளி கீரையில் பொரியலும் பின்ன துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு நான் இப்படி நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீரையை நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பொரியல் பண்ணுறதுக்கு நான் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான வரமிளகாவும் பச்சை மிளகாவும் ஒன்று எடுத்திருக்கேன், தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் வெங்காயம் மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கீரை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் தேங்காய் துருவல் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மணத்தக்காளி துவையலுக்கு நான் ஒரு பிடி கீரை எடுத்திருக்கேன். இது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீரை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ துவையல் அரைக்கிறதுக்கு 4 வரமிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் புளி, ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா போட வேண்டாம். சின்ன வெங்காயம், வரமிளகா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கீரை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டோம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு, நம்ம அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு இப்போ தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் இந்த கீரை சேர்த்துக்கலாம். புளி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்டான துவையலும் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். தேங்க்யூ.